இன்னைக்கான ப்ரோமோல நம்ம விஜய் காவேரியோட சீன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ப்ரோமோக்காக இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணியாச்சு. இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு அழகாக ரெடி ஆகிட்டாங்க. காவேரி விஜயமே பார்த்தீங்கன்னா செம்ம டக்கராக ரெடி ஆகிட்டாங்க. குமரன் மட்டும்தான் இன்னுமே வரலை. கங்கா வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. ஃபங்க்ஷனே கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனால் இந்த மனுஷன் இன்னுமே வர காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ண நம்ம காவேரி கங்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அக்கா, இது ஃபங்க்ஷனுக்கா, இப்போ கூட முகத்தை எதுக்கு இந்த மாதிரி கோவத்தில் வச்சிருக்கிற, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கா, அப்புறம் வரவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம காவேரி சொல்லவுமே இங்கே கங்கா வந்து தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உனக்கு என்ன, உன் புருஷன் உன் பக்கத்தில் இருக்கிறாரு, நீ ரொம்ப சந்தோஷத்தில் இருப்ப, நான் அப்படியா, எனக்கு எங்கே சந்தோஷம் இருக்குது. அக்கா, மாமா எல்லாம் உனக்காக தான்க்கா கஷ்டப்படுறாரு. அவருக்கு என்ன ஆசையா இப்படிலாம் கடையில் போய் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் மாமா கண்டிப்பாக வந்துருவாருக்கா, நீ சிரிச்சுக்கிட்டே நில்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு 5 நாளாக வீட்டு பக்கமே சரியாக வரல, கடையே கதி அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறாரு. இந்த 5 நிமிஷத்தில் வரவா போகிறாரு, எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. இவரை போயிட்டு எதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிச்சுறாங்க. முடிஞ்சளவு நம்ம காவேரி கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே டைம் ஆயிடுச்சு, நல்ல நேரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க கங்காவை வந்து இங்கே சேரில் உட்கார சொல்கிறாங்க. இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோவத்தோட உட்காந்துருக்குறாங்க. இங்கே கங்காவுக்கு வளையல்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே குமரன் இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா சாந்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிறாங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, குமரன் வரப்போ வரட்டும், நம்ம மற்றதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் கெத்தா வந்து நிற்கிறாரு. அதை பார்த்ததுமே இங்கே கங்கா வந்து உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிடறாங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம குமரன் வந்து இங்கே கங்கா பக்கத்தில் வராங்க. கங்கா, ரொம்பவே கோவத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியும், மன்னிச்சிடு, இப்போ தான் ஒர்க்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு, இது ரொம்ப அவசியமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லான்ட்டு ஓரமாக வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கங்கா, இதை ஃபஸ்ட்டு நீ ஓப்பன் பண்ணி பாரு, இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன இதில் இருக்குது, என்ன நீங்கள் இதனால் வந்து ஒரு கண்ணாடி வளையல வாங்கிட்டு வந்து தந்திருப்பீங்க, எதுக்காக இவ்வளோ ஓவர் சீன் போட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல கங்கா, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் எனக்காக வந்து நீ அந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி பாரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே கங்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒட்டியானம் இருக்குது. அதை பார்த்ததுமே இங்கே கங்கா பயங்கர சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி, எந்த கடையில் வாங்கிட்டு வந்தீங்க, இது கவரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே அந்த டைமில் நம்ம விஜய் காவேரி வந்து, என்ன மாமா ராப்பகலாக கஷ்டப்பட்டு உனக்கு கவரிங் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, அக்கா இது தங்கம்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே இங்கே கங்கா அப்படியே வாயை பொளக்குறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா, பாவம் மாமா, நீ ஆசைப்பட்டையாமே ஒட்டியானம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் மாமா வந்து ஒரு பெரிய ஆர்டரை 4-5 நாளாக வந்து தூங்காமல் கொள்ளாமல் செஞ்சு முடிச்சு, இப்போது அதில் வந்த பணத்தை வச்சு தான் இப்போ உனக்கு இந்த ஒட்டியானம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவரை போயிட்டு நீ வந்து தப்பாக நினச்சிட்டியே, சந்தேகப்பட்டு பேசின, அவர் மேலே எவ்வளோ கோவத்தில் இருந்த பாரு, அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்தின, அப்போ கூட மாமா இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே கங்கா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே ஒட்டியானத்தை அப்படியே பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டிசைன் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்த்திங்கன்னா கங்கா வந்து முழு மனசோட அதை வந்து நல்லா இருக்குது, தனக்காக குமரன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயமா கூட எடுத்துக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்ட, மாமா நீங்களே இதை அக்காவுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம குமரனே பார்த்திங்கன்னா அந்த ஒட்டியானத்தை வந்து கங்காவுக்கு வந்து போட்டு விடுறாங்க. கங்காவை விட குமரன் தான் கங்காவை அந்த ஒட்டியானத்தில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய் காவேரி வரவங்களை வரவேற்கிறதுக்காக போயிட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிற்கிறாங்க. இங்கே வளகாப்புமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கிட்டேயே போயிட்டு பேசுகிறாங்க. விஜய் காவேரிக்கிட்டேயே வந்து எல்லாருமே ரொம்பவே
சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த கங்கா பயங்கர வெறுப்பாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு யமுனா இருந்துக்கிட்டு சும்மா இல்லாமல், அக்கா இது உன்னோட ஃபங்க்ஷனா காவேரியோட ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது, நீயே சொல்லுவேன் எனக்கு பதில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்டி அப்படிலாம் கேட்குறா? இல்லை வரவங்கெல்லாம் வந்து உன்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல, எல்லாருமே வந்து விஜய் காவேரி கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க, அவங்கள ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, போயிட்டு ஓரமாக நிற்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி முன்னாடியே போயிட்டு நிற்கிறாங்க, இதெல்லாம் சரியே இல்லைக்கா அப்படின்னு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்றாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு, ஆமாடி இந்த காவேரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏதோ அவளுக்கே ஃபங்க்ஷன் மாதிரி எவ்வளோ மேக்கப்பில் நிற்கிறா பாரு, இதுக்கு தாண்டி எனக்கு கோவம் வரதே, வீட்டில் தான் இப்படிலாம் வந்து இந்த விஜய் காவேரியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா, இப்போது என்னோடய ஃபங்க்ஷனில் கூட வரவங்க போகிறவங்க எல்லாருமே இவங்கள தான் வந்து ஒசத்தியாக இது பண்ணிகிட்ருக்குறாங்க, எனக்கு கோவம் தான் வருது, பொறுத்து பொறுத்து பார்ப்பேன், அப்புறம் பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்து கூட சொல்கிறாங்க. ஆமாக்கா நீ எதுனாலும் பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா இருந்து கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கங்காவுக்கு வளையல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குமரனோட தங்கச்சி தான் கங்காவுக்கு சந்தனம்லாம் வச்சு வளையல்லாம் போட்டு விடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே அடுத்தடுத்து போட்டு விட்டுட்டே இருக்கிறாங்க. இங்கே கங்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே குமரன் இருந்துக்கிட்டு, கங்கா நீ ரொம்பவே ஹாப்பியாக தானே இருக்கிற, உனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமும் வந்து பண்ணியாச்சு, இப்போ நீ ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கங்காவும் ஹாப்பியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறுப்போடு வந்து சொல்கிறாங்க. என்ன தான் இவளுக்கு செஞ்சாலுமே இவளை வந்து திருப்திப்படுத்த முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவங்களாம் இங்கே கங்காவோட ஒட்டியானத்தை பார்த்து ரொம்பவே அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. 8 பவுனு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து வாங்கி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் நம்ம விஜயை குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. மற்றவங்க தாத்தா பாட்டி சொத்தை வச்செல்லாம் வந்து பொண்டாட்டிக்கு வந்து என் வீட்டுக்காரர் செய்யலை, அவர் சொந்த உழைப்பால் இது வாங்கி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் காவேரியுமே வந்து இருக்கிறாங்க. நம்ம காவேரிக்கு நல்லாவே வந்து புரியுது, அக்கா வந்து எதுக்காக இப்படிலாம் பேசுகிறா, விஜய் தான் குத்தி காட்டி இப்படிலாம் பேசியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்காக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கேட்குறாங்க, ஏன்க்கா அப்படிலாம் நீ பேசுகிற, உனக்கு என்ன தான் ஆச்சு, இப்போ எதுக்காக நீ வந்து விஜயை வச்சு பேசின, உனக்கு இதெல்லாம் தப்பாக தெரியலையா, நான் உண்மையை தானே சொன்னேன், நான் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் கங்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை சமாதானப்படுத்துகிறாங்க. சரி ஏதோ சொல்லிட்டு போட்டோம் காவேரி, இதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு எடுத்து போகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது என்னோடய சொந்த உழைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே விரக்தியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேணுனே மறுபடியுமே கங்கா விஜய் காவேரி அசிங்கப்படுத்துகிற மாதிரியே எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லார் முன்னாடியும். இதனால் குமரன் வந்து பொறுமையை இழந்து கங்காவை பிடிச்சி செம்மையாக திட்டுறாரு. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், எதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, நீ இப்படிலாம் வந்து பீத்திட்டு இருக்கிறையே இந்த ஒட்டியானம் அது எல்லாத்தையும், அதெல்லாம் வந்து யார் ஹெல்ப்பால் நான் வாங்கினேன்னு நினச்சேன், எல்லாமே வந்து விஜய் எனக்கு ஹெல்ப் பண்ணார், அது இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கங்கா பயங்கர கோவப்படுறாங்க. இப்போ கூட இது வந்து நீங்கள் எனக்காக வந்து உங்களோட சொந்த முயற்சியால் எனக்கு எதுவுமே பண்ணலை, இப்போ கூட மற்றவங்க ஹெல்ப்பால் தான் நீங்கள் வந்து எனக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஒட்டியானத்தை கலட்டி குமரன் முகத்திலே வந்து வீசிடுறாங்க. இங்கே சாரதாம்மா கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க, ஏன்டி இப்படி ராங்கி மாதிரி நடந்துட்டுருக்கிற, உங்கூட தானே காவேரி வந்து பிறந்தா, அவள் எப்படி மற்றவங்கள மதிக்கிறா, மற்றவங்கள கஷ்டப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்றா, ஆனால் நீ எதுக்காக இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. இங்கே கங்கா கோவத்தில் வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக இப்போ காவேரியை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் உனக்கு காவேரி விஜய் தான் வந்து ரொம்பவே ஒசத்தி, அவங்கள தான் எனி டைம் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. இங்கே நம்ம விஜய் காவேரி வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளால் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி அந்த இடத்த விட்டு வந்து கிளம்புறாங்க. இங்கே கங்கா கத்திட்டு இருக்கும்போதே கங்காவுக்கு பயங்கரமாக வயிறு வலி வந்துடுது. வயிற்றை பிடிச்சிட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. உடனே சாரதாம்மா இருந்துக்கிட்டு, இதுக்காக தான் கோவப்படாத, வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படிலாம் கத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. வயிறு வலியால் ரொம்பவே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புன நம்ம விஜய் காவேரி கங்கா வயிற்று வலியால் துடிக்கவுமே அவங்களுமே ரிட்டன் வந்துட்டு இங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு இங்கே கங்கா கிட்ட இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கங்கா அப்போ கூட நீ தொடாத என்ன, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே பழிய தூக்கி போகிறாங்க. அடுத்து கங்காவை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. இந்த கங்கா பண்ணுறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.